இப்போது சசிகலா மற்றும் தினகரன் அவர்கள் வகிக்கக்கூடிய அந்த கட்சி பொறுப்புகளை ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை நீங்கள் முன்வைப்பீங்களா? ராஜினாமா செய்கிறவர்களோ அவர்களே வற்புறுத்தல் இல்லாது அவர்கள் செய்துவிட்டால் மிக மிக நன்றது. இதுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். இப்பொழுது யாரும் அதை வெளியில் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். மக்களுடைய ஒரு உணர்வும் அதுதான். அடிமட்ட கட்சி தொண்டன் அவனுடைய உணர்வும் அதுதான். அந்த பதவியில் இருப்பவர்கள் வேண்டுமானால் வேறு மாதிரி சிலாகிக்கலாம், பேசலாம். ஆனால் மக்களுடைய உணர்வும் அதுதான். அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஜனநாயக முறையில் அவர்கள் அந்த கட்சியில் பங்கு கொண்டால் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திடீர்னு இடை சொருகல் போல வந்தால்தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு தீர்வும் வர வேண்டும் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக. இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் உள்ள மர்மத்தை நீக்கும் வகையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த இரு தரப்பில் நடக்க உள்ள பேச்சுவார்த்தை தொடர்ந்து இரு அணி இணையும் பட்சத்தில் அந்த கருத்து உறுதியாக பின்பற்றப்படுமா? இல்லை, அதற்கான வெள்ளை அறிக்கை கேட்கிறார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் எல்லோரும் மக்களுக்கும் அதை பற்றி ஒரு விசாரணை கமிஷனோ அவர் எப்படி வைக்கிறாரோ தெரியாது. ஆனால் அந்த என்ன நடந்தது என்பது பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்திற்கு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. அது அடுத்த கட்டமாக அதை செய்ய வேண்டும். இப்போது இரு அணிகளுக்கு இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் அல்லது வலியுறுத்தல்கள் இல்லை கோரிக்கைகள் என்னென்ன? நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அன்கண்டிஷனலாக அப்ரோச் பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆகும். நான் எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நானும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன், பங்கு கொண்டுள்ளேன். எப்பொழுது இந்த மாதிரியான கண்டிஷனோடு பண்ணுறாங்களோ அது முறிவு ஏற்பட்டுவிடும். கண்டிஷன் இல்லாமல் நாம் உணர்வோடு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒருமித்த கருத்து அதில் வர வேண்டும். அதில் நம்ம அந்த அந்த உரையாடலில் என்ன வேணால் சொல்லலாம். கண்டிஷன் வைக்காமல் இதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம். அதை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம்.